வணக்கம் அன்பு உறவுகளே. இங்கே பாருங்கள், இப்போ நான் வந்து ஒரு பேபி ரேட்டில் ஒன்று போட்டிருக்கேன். அது வந்து நான் நியூ மாடலில் போட்டிருக்கேன். நிறைய பேர் நிறைய போட்டிருக்காங்க. பட் வந்து எல்லாருமே வந்து சதுரமாக போட்டிருக்காங்க, வேறு வேறு விதமாக போட்டிருக்காங்க. நான் இது நியூ மாடலில் ரெடி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மரம் எப்படி இருந்தால் ஒரு மரம், அதாவது நீங்கள் இதை வந்து இது ஃபுல்லாகவே வந்து நீங்கள் க்ரீனில் போட்டு இது கீழே இருக்கிறத வந்து காப்பி கலரில் போட்டிங்கன்னா ஒரு மரம் மாதிரி இருக்கும். சரிங்களா? பாருங்கள், எப்படி பார்த்தா தெரியும். ஆக்சுவலாக வந்து ஒரு மரம் மாதிரி இருக்குது. இந்த மாதிரி நான் வந்து ட்ரை பண்ணியிருக்கேன். இது ரொம்பவே வந்து அழகாக வந்திருக்கு. நம்ம சேனலில் நிறைய பேர் இது வரைக்கும் யாருமே சொல்லாத ஒரு சீக்ரெட்டான ஒரு விஷயம், எப்படி சொருகிறது, எப்படி பண்ணனா எப்படி இந்த இந்த க்ரியேட்டிவ் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறத சொல்லியிருக்கேன். கண்டிப்பாக நீங்கள் இப்போ வந்து பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். நான் வந்து ரொம்ப டீட்டெயிலாக சொல்லியிருக்கேன். இது வரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் கிடைக்கும். அப்படியே ஒரு லைக்கை ஒன்று தட்டிட்டு போங்க. நன்றி உறவுகளை. இப்போ இந்த வீடியோ எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க. பாருங்கள், இந்த கிளுகிழுப்பை செய்யறதுக்கு பார்த்தீங்கன்னா 6 அடி எடுத்து வச்சுருக்கேன். சரிங்களா? இந்த ஒயர் வந்து எனக்கு கெட்டியான ஒயரு. ஸோ நான் வந்து 6 அடி எடுத்திருக்கேன். நீங்கள் 5 அடி எடுத்துக்கோங்க, சரியாக இருக்கும். இந்த 5 அடி ஒயரில் 2 மடக்கி நம்ம நாட் போடணும். 2 மடக்கிக்கலாம். இது வந்து கிளாஸ் ஒயராக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் 5 அடி எடுத்தீங்கன்னா அதுவே போதும். எடுத்துட்டு இந்த மாதிரி நாட் போட்டுக்கோங்க. நாட் போட்டு அப் அண்ட் டவுன் சரியாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம செக் பண்ணிக்கணும். இப்போ ஒரு இதில் நாட் போட்டோம், 2வது நாட் போட்டுடலாம். நாட் போட்டு மறுபடியும் அப் அண்ட் டவுன் சரியாக இருக்கான்னு செக் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போது நம்ம 4 ஒயர் எடுத்தோம்ல, அதில் வந்து 2 நாட் போட்டு வச்சுட்டேன். இந்த நாட்டை இப்படி கிராஸாக வச்சு ஜாயின் பண்ணிக்கலாம். சரிங்களா? மேலே ஒரு நாட், கீழே ஒரு நாட்டு. டைட் பண்ணிக்கோங்க. நான் வந்து பிஸ்தா கலரில் எடுத்திருக்கேன். உங்களுக்கு என்ன கலர் வேணுமோ நீங்கள் அந்த கலர் எடுத்துக்கோங்க. டைட் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், 4 பக்கமும் 2 ஒயர் பேரலாக போகும். இப்போ இதுக்கு வந்து காம்பினேஷன் கலர் உங்களுக்கு எந்த கலர் வேணுமோ அந்த கலர் நீங்கள் எடுத்துக்கோங்க. அது வந்து நம்ம ஒரு 3 அடியில் எடுத்துக்கலாம். 3 அடியில் 4 ஒயர் கட் பண்ணி எடுத்துக்கலாம். நான் வந்து இந்த ப்ளூ கலர் எடுக்கிறேன். பாருங்கள், 3 அடி. சரியா? 3 அடியில் எடுத்துட்டு 4 ஒயர் கட் பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம ஃபஸ்ட்டு அந்த ஒயர் மட்டும் கீழே வரைக்கும் வருங்கிறனால நம்ம 6 அடி கொடுத்துருக்கோம். இதில் 4 ஒயர் கட் பண்ணிக்க. பாருங்கள், இது வந்து 3 அடியில் கட் பண்ணியிருக்கேன். இந்த ஒயர் எடுத்துக்கலாம். எடுத்துட்டு சரிசமமாக மடிச்சுக்கோங்க. மடிச்சுட்டு இப்போ இந்த 2 ஒயர் இருக்கா, 4 பக்கமும் 2 ஒயர் பேரலாக போகுது. இதில் இந்த 2 ஒயரில் நம்ம நாட் போடணும். ஒரு ஒயர் எடுத்திருக்கேன் இந்த சைடு. இப்போ ஒரு சைடு நான் போடுறேன் பாருங்கள்.
அதே மாதிரி இன்னொரு ஒயர் எடுத்துக்கலாம். எடுத்துட்டு அதையும் 2ஆக மடிச்சுக்கலாம். மடிச்சுட்டு அப்படியே திருப்பி வாங்க. இப்போ இந்த சைடு போட்டோம். இப்போ மேலே இருக்க இந்த 2 ஒயரு இதில் நாட் போடுங்க. இதே மாதிரி சுற்றிலும் நாட் போடணும். இதில் போட்டோன்னா அடுத்து இதில் போடலாம். அப்படியே திருப்பிக்கோங்க. இப்போ நம்ம 4 பக்கமும் போடணும். இன்னொரு ஒயர் எடுத்துக்கிறேன். எடுத்துகிட்டு சரிசமமாக மடிச்சுட்டு அதுலேயும் நாட் போடுறோம். பாருங்கள், இப்போ 3 சைடு போட்டோம். இப்போ 4வது சைடு போடணும். இன்னொரு ஒயர் எடுத்துக்கிறேன். இதையும் சரிசமமாக மடிச்சுட்டு இந்த பேலன்ஸ் இருக்க இந்த பக்கம் இருக்கிற இதில் போடுறேன். பாருங்கள், இப்போ 4 பக்கமும் நான் போட்டுட்டேன். இப்போ இந்த கிராஸாக மீட் ஆகுது இல்லை, இதில் எல்லாத்துலேயுமே நம்ம நாட் போட்டுடலாம். இந்த ப்ளூ கலர் கிராஸாக மீட் ஆகுது பாருங்கள், அதில் நான் நாட் போடுறேன். 4 பக்கமும் போட்டுக்கணும். இது வந்து ரொம்ப ஈஸியாக சீக்கிரமாகவும் போட்டு முடிச்சிடலாம். சரிங்களா? இப்போ போட்டேன். இப்போது இந்த பிஸ்தா கலருன்னு சொல்கிறோம்ல, இந்த கலரில் நான் வந்து ரன்னிங் ஒயரை எடுத்துக்கிறேன். சொருகிற அளவாக விட்டுக்கலாம். விட்டுட்டு நீங்கள் நாட் போட ஸ்டார்ட் பண்ணிடுங்க. சுற்றிலும் ஒரு ரவுண்ட் போட்டு வரணும். ஒரு ரவுண்டு மட்டும் போட்டுக்கலாம். ஒரே ஒரு வரிசை மட்டும் போடணும். அப்படியே சுற்றிலும் நீங்கள் போட்டே வாங்க. இதை வச்சு நம்ம வந்து மரம் எப்படி போடுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். மரமும் வந்து போடலாம் இதை வச்சு. நீங்கள் இதை வந்து ஃபுல்லாக பச்சை கலரில் போட்டுட்டு வந்து அந்த சென்டரில் வந்து நமக்கு காப்பி கலர் ஒயரை கொடுத்தீங்க அப்படின்னா அது வந்து ஒரு மரமாக கூட மேக் பண்ணிக்கலாம் நம்ம. அந்த மாதிரி தான் இது இருக்கும். பார்த்தா இதோட இமேஜ் வந்து பார்த்திங்கன்னா அது மாதிரி தான் இருக்கும். பாருங்கள், சுற்றிலும் நான் ஒரு ரவுண்ட் போட்டுட்டேன். இதுக்கு நான் 3 அடி எடுத்திருக்கேன்ல, அது நீங்கள் 3 அடி எடுத்திங்கனாலே போதும் உங்களுக்கு. ஏன்னா நம்ம வந்து கடைசியில் இந்த பின்னாடி சொருகும் போது நமக்கு நிறையா ஒயர் இருந்தால் கொஞ்சம் ஈஸியாக இருக்குங்கிறதுனால நான் 3 அடி எடுத்திருக்கேன். பாருங்கள், இப்போ ஃபஸ்ட் ஒயர் கொண்டு வந்துட்டோம். இந்த இடத்துல நம்ம ஏணிப்படி நாட் போடுவோம்.
ஏணிப்படி நாட்டு நம்ம நிறைய வீடியோவில் பார்த்துருக்கோம். டைட் பண்ணி இழுக்கணும். இந்த ஒயரை வந்து நல்லா இப்படி இறக்கி கொண்டு வந்துடுங்க. இந்த ரன்னிங் ஒயரை நல்லா இறக்கி கொண்டு வந்துட்டு டைட் பண்ணிங்கன்னா நம்ம ஏணிப்படி நாட் போட்டதே தெரியாது. இப்படி பிடிச்சிட்டு போடுங்க. இப்போ பாருங்கள், நம்ம ஏணிப்படி நாட் போட்டதே யாருக்குமே தெரியாது. அந்தளவுக்கு ஃபினிஷிங் வந்து அழகாக இருக்கும். இப்போ இதிலேருந்து அடுத்த நாட்டுக்கு நம்ம ஒரு நாட் போட்டு வச்சிடலாம். போட்டாச்சு. இப்போது இந்த கீழே இருக்க இந்த சொருக வேண்டிய ஒயரை கீழே நம்ம சொருகிடலாம். அடியில் வந்து சொருகிடுங்க. இது ஃபஸ்ட்டே சொருகி முடிச்சிடணும். நம்ம சொருகிட்டு கட் பண்ணிக்கலாம். இப்போது ரன்னிங் ஒயரை இப்படியே விட்டுறலாம். அடுத்து இந்த ப்ளூ கலர் ஒயர் எடுத்துக்கலாம். ப்ளூ கலர் ஒயர் எடுத்துகிட்டு இந்த அளவு போகுதில்ல, அதே அளவில் நம்ம நாட் போடணும். இது வந்து சொருகிற அளவாக தான் நம்ம விடுவோம். நான் வந்து இப்போ 3 அடி விட்டுருக்கேன். எக்ஸ்ட்ரா தான் இருக்கும். நீங்கள் 3 அடி எடுத்துக்கோங்க, சரியாக இருக்கும். நான் வந்து இந்த அளவே நான் எடுத்துக்கிறேன். அதை விட கொஞ்சம் ஒரு 3 அடியில் நம்ம எடுத்தோம்னா எவ்வளோ வருமோ அந்த அளவுக்கு எடுத்துக்கலாம். எடுத்துட்டு நாட் போடுங்க. இந்த மேலே போகிற ஒயரை அளந்து நம்ம இந்த 2 இதில் நாட் போடணும். இதே மாதிரி 4 சைடு போடணும். போட்டுட்டு நம்ம இந்த மேலே போகிறது இந்த ஒயர் இருக்குது பார்த்தீங்களா, இதை வந்து அந்த அளவு எடுத்து கட் பண்ணிடணும். இதே மாதிரி நம்ம 4 சைடு கொடுக்கணும். புரியுதா உங்களுக்கு? நான் ஒரு சைடு கொடுத்துருக்கேன். இன்னொரு சைடு எப்படி சொல்கிறேன்னு பாருங்கள். இந்த மேலே போதில் இந்த ப்ளூ கலர் ஒயரு இந்த அளவு எடுத்துக்கோங்க. நான் வந்து உங்கள்கிட்ட 3 அடி எடுக்க சொன்னேன். 3 அடி எடுக்க சொன்னேன். மறுபடியும் சொல்கிறேன், நீங்கள் 3 அடி எடுத்துக்கோங்க போதும். இது வந்து சொருகிறது தான். கீழே வந்து நம்ம அடியில் சொருகுவோம். இப்போது இந்தளவு எடுத்து கட் பண்ணிக்கலாம். இதே மாதிரி இந்த சைடு. இப்போ 4 சைடுமே இந்த ப்ளூ கலர் ஒயரை நம்ம ஜாயின் பண்ணுறோம். ஓகேவா? நான் வந்து ஸ்க்ரீனில் வந்து 3 அடி சொல்கிறேன். நீங்கள் அந்தளவு கட் பண்ணிக்கோங்க, இல்லைன்னா ஒயர் வந்து வேஸ்ட் ஆகும். இப்போ நிறைய இந்த மாதிரி மீதமாகிற ஒயரை வச்சு நான் அழகாக ஒரு மொக்கு மாதிரி பூ சொல்லி கொடுத்துருக்கேன். அதையும் பாருங்கள். அதை போய் பாருங்கள். ஈஸியாக நம்ம வந்து போட்டுடலாம். அந்த பூவும் போட்டுடலாம். நமக்கு வந்து ஒயரை வச்சு இவ்வளோ அழகாக போட முடியுமா அப்படிங்கிறதும் இருக்குது. அந்த பூ ரொம்பவே அழகாக வந்திருக்குது. அதை போய் பாருங்கள். எடுத்துட்டேன். இப்போது இந்த அளவுக்கு நான் ஒயர் எடுத்துக்கிறேன். எடுத்துகிட்டு மடிச்சுக்கலாம். மடிச்சுட்டு இப்போ 4வது சைடு நான் கொடுக்குறேன். நான் வந்து இந்த பென்சில் பாக்ஸ் எல்லாம் போட்டிருப்பேன் பாருங்கள். வளையல் பாக்ஸ் போட்டிருக்கேன். அந்த வளையல் பாக்ஸும் நீங்கள் பாருங்கள். அதுலேயுமே நான் வந்து இந்த கீழே எப்படி சொருகிறது அடியிலன்னு சொல்லியிருப்பேன். ஒரு சிவலிங்கம் போட்டிருப்பேன். அதுலேயும் வந்து நம்ம கீழே எப்படி சொருகிறது அப்படின்னு சொல்லியிருப்பேன். இப்போது இந்த ஒயர் அளவு வச்சு எடுத்து கட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். இப்போது ரன்னிங் ஒயர் எடுத்துக்கலாம். இப்போ 4 பக்கமும் நான் வந்து இந்த ப்ளூ கலர் ஒயர் பாருங்கள் 4 பக்கமும் போட்டு வந்துட்டேன். புரியுதில்ல உங்களுக்கு? இப்போ அடுத்தது நம்ம ரன்னிங் ஒயர் எடுத்து அடுத்த நாட் போட்டிருப்போம்ல, இந்த ரன்னிங் ஒயர் எடுத்துக்கலாம். எடுத்துட்டு இன்னொரு லைன் போடுறீங்க.
இப்போ இந்த இடத்துல போடும்போது நமக்கு ஒரு 5 கோணம் கிடைக்கும். பாருங்கள், இந்த 2 நாட் போட்டோம்ல, பக்கத்துலேயே போடுறீங்களா, போடும்போது ஒரு 5 கோணம் கிடைக்கும். அதை வச்சு அப்படியே போட்டுவாங்க. மேலே இந்த ப்ளூ கலர் ஒயரில் நாட் போடுங்க. பக்கத்துலேயே ஒரு ப்ளூ கலர் ஒயர் இருக்கா, அதுலேயும் நாட் போடுங்க. அடுத்து இந்த ப்ளூ கலரில் நாட் போடுங்க. இப்படியே வந்து சுற்றிலும் ஒரு நாட் போடுறோம். நம்ம ஒரு லைன் மட்டும் போடுவோம். பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த 4 பக்கமும் 2 சைடும் பாருங்கள் 5 கோணம் வரும். அதாவது இந்த சைடு ஒரு 5 கோணம், இந்த சைடு ஒரு 5 கோணம். சரிங்களா? வலது பக்கம் 5 கோணம், இடது பக்கம் 5 கோணம் கிடைக்கும். பாருங்கள், இப்படி லைனாக போட்டே வரணும். அடுத்து இந்த ப்ளூ கலர் வருது. ப்ளூ கலரில் நாட் போடுங்க. இப்போது இங்கே இருக்க இந்த 4 இருக்குல்ல, இதே மாதிரி சைடில் வரும். 4 வரும் டிசைனு. ஏன்னா நிறைய பேர் வந்து ரட்டில் போட்டிருக்காங்க. நம்ம ஏதாவது நியூ மாடலில் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணி தான் கொடுத்தேன். அது ஒரு பாப்பாவுக்கு கொடுத்தேன். அவங்க எனக்கு வேணும்னு கேட்டிருந்தாங்க. அதனால் நான் வந்து அந்த பாப்பாவுக்கு காசு போட்டு கொடுத்தேன். எப்பயுமே வந்து ஒரே மாடல்லையே போட்டு போட்டு கொடுக்கறக்கு இந்த மாதிரி புது புது மாடலில் நம்மளாக ஏதாவது ஒன்று க்ரியேட் பண்ணி கொடுத்தோம்னா ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். இது வந்து பிகினர்ஸ் கூட ரொம்ப ஈஸியாக போட்டுடலாம். நார்மல் நாட் வச்சு தான் நம்ம போடுறோம். இப்போ இந்த பக்கம் ஒரு 5 கோணம் வந்துருச்சு. மறுபடியும் சுற்றிலும் போட்டு வரோம் பாருங்கள். ஒயரை வந்து ஒரு அளவு டைட் பண்ணிக்கோங்க. டைட் பண்ணிகிட்டே போடணும். இப்போது நம்ம ஃபஸ்ட்டு போட்ட நாட்டுக்கு வந்துட்டோம். இதை வந்து பாருங்கள், இதை அப்படியே மடக்கி சொருகிடுங்க. இந்த ஏணிப்படி நாட் போடுவோம்ல, ஏணிப்படி நாட் போட்டுக்கோங்க. ஏணிப்படி நாட் போட்டுட்டு இதை அப்படியே கட் பண்ணி உள்ளே சொருகிடலாம். பாருங்கள், கட் பண்ணி நான் இந்த ஒயரையும் உள்ளே சொருகிடுறேன்.
சொருகிட்டோம். இப்போ நாட்டை பூரா டைட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இந்த 4 ஒயர் இருக்குது பார்த்தீங்களா, இந்த சைடில் 4 முக்குலையும் பார்த்தீங்கன்னா 4 ப்ளூ கலர் ஒயர் இருக்கும். இந்த ஒயர் இருக்குல்ல, இந்த நம்ம இங்கே கொடுத்துருக்கோம்ல, அதே தான் வந்து இங்கே வரணும். ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணுவோம்னா, இந்த சென்டராக இருக்கிற 2 நாட்டை எடுத்து 2 ஒயரை எடுத்து நாட் போட்டுக்கணும் ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் பாருங்கள், அதே மாதிரி 4 ப்ளூ கலர் ஒயர் இருக்கா, அதில் இந்த இடையில சென்டரில் இருக்க இந்த 2 நடுவில் இருக்க இந்த 2 ஒயர் ப்ளூ கலர் ஒயரை எடுத்து நாட் போடுங்க. அதே மாதிரியே சுற்றிலும் 4 பக்கமும் போட்டு வரணும். 4 ஒயர் இருக்குது. இந்த 4 ஒயரில் இந்த நடுவில் இருக்க 2 ஒயர் எடுத்து நம்ம நாட் போடுறோம். ஓகேவா, போட்டாச்சு. இப்போ பாருங்கள், 4 பக்கமும் நான் போட்டேன். இப்போ அப்படியே கீழே வந்துடலாம். இந்த ப்ளூ கலர் ஒயர் இங்கே இருக்கா, இந்த பக்கம் போகுதா, இதை வந்து ஃபுல்லாக இந்த நாட்டுக்கு வரைக்கும் நம்ம நாட் போடணும் இடையில. இதுக்கப்புறம் வந்து சொருகிறது தான் எல்லாமே. நான் வந்து இது ஈஸியாக சொருகிறதுக்காக சொல்லிகிட்ருக்கேன். ஒன்றுக்குள்ளே ஒன்று விட்டு சொருகணும். இந்த ப்ளூ கலர் வரைக்கும் நாட் போடுங்க. போட்டோமா, இப்போது இதைய அப்படியே இந்த ப்ளூ கலர் ஒயர் இருக்குல்ல, இந்த ஒயரை இதை அப்படியே உள்ளே விட்டு சொருகிடுங்க. பாருங்கள் நான் எப்படி சொருகிறேன்னு பாருங்கள். இது வந்து ஒரு லைன் மட்டும் சொருக முடியும். அடுத்த லைன் சொருக முடியலன்னா நம்ம அந்த 2 இது பண்ணுவோம்ல, அந்த மாதிரி சொருகிடுங்க. நான் வந்து உள்ளேயே சொருகிறேன். இதை வந்து நீங்கள் பாருங்கள், நான் 4 இதில் சொருகிட்டேன்னா அடுத்து இப்படி மாற்றி சொருகிறேன். சொருகிட்டு கட் பண்ணிடலாம். பாருங்கள், நான் 3 அடி எடுத்தனால எனக்கு 6 அடி ஒயர் வந்து மிச்சமாகுது. நீங்கள் 3 அடி எடுத்திங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். சரியா? இப்போ பாருங்கள், இப்போ நம்ம இந்த ஒரு சைட் போட்டோம். அடுத்து இந்த பக்கத்தில் இன்ட்டுவா மீட் ஆகுதா, இதை இப்படி ஒன்றுக்குள்ளே ஒன்று விட்டு சொருகணும். இதை அப்படியே ஒன்றுக்குள்ளே ஒன்று விட்டு சொருகிட்டு வரணும். இப்போது நம்ம இது வந்து அடுத்ததை நம்ம கடைசியில் சொருகிக்கலாம். ஏன்னா அப்போ உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். கீழே சொருகிறதுக்காக நான் சொல்கிறேன். இப்போ இந்த பக்கம் நம்ம போட்டோம். அடுத்து இந்த பக்கம் போடுறோம். அதுக்காக நான் வலது பக்கம் போகுது பார்த்தீங்களா இந்த ஒயரு, அதில் நாட் போடுறேன். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இது வந்து ரொம்ப ஈஸியாக நம்ம வந்து சொருகிறதுக்காக சொல்கிறது. எந்த டாய்ஸ் போட்டாலும் சொருகிறது வந்து கொஞ்சம் ஈஸியாக சொருகிட்டோம்னா தெரியாது. அதுக்காக பாருங்கள், இப்போ நான் 2 சைடு போட்டேன். இப்போ 2வது சைடும் உங்களுக்கு நான் காமிக்கிறேன். பாருங்கள், இப்போ வந்து போட்டேன்னா இதை அப்படியே திருப்பி இப்போ இதை நம்ம சொருகியிருந்தோம்னா இந்த மாதிரி பிரித்து நம்ம உள்ளே சொருக முடியாது ஃபஸ்ட்டு. சரிங்களா? அதனால் பக்கத்தில் இருக்க இந்த ஒயரில் சொருகிறேன். தெரியுதா உங்களுக்கு? சொருகிட்டு இதை அப்படியே கீழ் வழியாக நம்ம சொருகிறோம். இப்போ நம்ம இருங்க, ஒரு நிமிஷம் நான் காமிக்கிறேன். இதை சொருகிறோம். இதை சொருகிட்டு கட் பண்ணிக்கலாம். இப்போது இதை வந்து நீங்கள் இப்படி இந்த பக்கம் சொருகியிருந்தீங்க, நம்ம இதை சொருகிட்டு அடுத்து இதை போட்டு நம்ம சொருகும்போது இந்த இடம் நமக்கு குறுகிருமா, அப்போ நீங்கள் இதை போட்டு இந்த இடத்துல உள்ளே சொருக முடியாது. கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் கையை விட்டு சொருகிறதுக்கு. அதனால் நீங்கள் இந்த லைன் போட்டோமா, இப்போது அடுத்தது இந்த பக்கம் போடுங்க. இங்கே இந்த வலது பக்கத்தில் இருந்து இடது பக்கம் இப்படி கொண்டு வாங்க. முடிச்சுட்டு உள்ளே சொருகிடுங்க.
அதே மாதிரி 4 சைடும் போடணும். நம்ம 2 பக்கம் போட்டோம், இனி 2 பக்கம் இருக்குது. போட்டு முடிச்சுட்டு சொருகிட்டு அதுக்கப்புறம் சொருகுங்க. சரியா? நான் இதை வந்து போட்டு முடிச்சுட்டு காமிக்கிறேன் பாருங்கள். இப்போது 4 சைடும் நான் வந்து போட்டு வந்திருக்கேன். இந்த உள்ளே வந்து சொருகிட்டு வந்திருக்கேன். இப்போது நமக்கு சரியா இது வரைக்கும் வளர்த்திட்டு உள்ளார வந்து சொருகியிருக்கேன். இப்போது இந்த சைடு இருக்குது பார்த்தீங்களா, இந்த லெஃப்ட் சைட் போகுதுல்ல, இது பாருங்கள். இப்போ இதை வந்து நம்ம ஒன்றுக்குள்ளே ஒன்று விட்டு சொருகணும். இப்படி நீங்கள் சொருகும்போது ரொம்ப ஈஸியாக இருக்கும், கஷ்டம் தெரியாது நமக்கு. கொஞ்சம் பிடிச்சிட்டு டைட் பண்ணிக்கோங்க. டைட் பண்ணி சொருகிடுங்க. ஓகேவா? இதே மாதிரி இப்போ நான் ஒரு சைடு காமிக்கிறேன். இதே மாதிரி நீங்கள் இந்த 4 பக்கமும் சொருகிட்டு வந்துடுங்க. இது வந்து இப்போ எந்த அளவுக்கு ஒயர் இருக்கோ அந்த அளவுக்கு சொருகிருங்க இதை மட்டும். ஏன்னா குழந்தைங்க வந்து இது விளையாடுவாங்க. விளையாடும்போது நீங்கள் 2-3 இதில் சொருகுனீங்க அப்படின்னா பிச்சுட்டு வரக்கு வாய்ப்பு இருக்குது. நிறைய அதிகமாக இதை வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஸோ நான் இந்த ஒயர் எவ்வளோ இருக்கோ நான் இந்த மேலே வரைக்கும் கொண்டு வரேன் பாருங்கள். இதே மாதிரி நீங்கள் 4 சைடு பண்ணிடுங்க. இந்த ஒயர் எவ்வளோ வருதோ அந்தளவுக்கு நான் சொருகிடுறேன். சரியா? இது ஃபுல்லாக 4 பக்கமும் சொருகி முடிச்சுட்டு பார்க்கலாம். பாருங்கள், நான் வந்து சொருகிட்டு வந்துட்டேன். தெரியுதா? நான் எந்த அளவுக்கு சொருகியிருக்கேன் பாருங்கள். இந்த மேல் சைடு இந்த அளவுக்கு சொருகியிருக்கேன். சரிங்களா? இந்த அளவுக்கு சொருகி நம்ம கட் பண்ணணும். இதை நான் கடைசியில் கட் பண்ணிக்கிறேன். இப்போ பாருங்கள், இப்போது நமக்கு இப்படி வரும். அதாவது இந்த 2 ஒயர் வந்து இன்ட்டுவாக வரும். இந்த ப்ளூ கலர் ஒயர் இருக்குல்ல, இந்த ப்ளூ கலர் ஒயர் இது வந்து 4 சைடும் இன்ட்டுவாக மீட் பண்ணும். இதை 2ஐயும் பிடிச்சி நாட் போட்டுக்கலாம். சரிங்களா? இப்போ நம்ம அங்கே ஃபஸ்ட்டு ஸ்டெப் எப்படி பண்ணமோ அதே மாதிரி இதையும் நம்ம சொருகணும். இப்போ இந்த இடத்துல வரும்போது நமக்கு ரொம்ப குறுகி இருக்குல்ல, அதனால் வந்து அந்த மாதிரி சொருக முடியாதுங்கிறதுனால இதை கண்டிப்பாக நம்ம ஒன்றுக்குள்ளே ஒன்று விட்டு தான் சொருகணும். பாருங்கள், இப்போ 4 சைடும் இதை போட்டுக்கோங்க. 4 சைடும் இன்ட்டுவாக மீட் பண்ணுற இந்த ப்ளூ கலர் ஒயர் இருக்குல்ல, இந்த ஒயரை வந்து நாட் போட்டு எடுத்துக்கலாம். 4 சைடும் இந்த பக்கம் அப்படியே திருப்பிக்கோங்க. திருப்பிட்டு இந்த சைடும் வந்து நாட் போட்டுருங்க. இதை வந்து நம்ம ஃபஸ்ட்டு இதில் வந்து சொருகின மாதிரி சொருக முடியாது. அதனால் இப்போ 4 சைடு நான் போட்டுட்டேன். இப்போ இந்த பக்கம் நடுவில் சென்டரில் இருக்குது பாருங்கள் 2 ஒயர் தெரியுதா? இந்த 2 பிஸ்தா கலர் ஒயரில் நம்ம நாட் போட்டுக்கலாம். இந்த சைட்லேருந்து ஒரு நாட் போடுறேன். அதே இந்த பக்கம் போடுறேங்க. இந்த பக்கம் இருக்க ப்ளூ கலரை எடுத்து ஒரு நாட் போடுறேன். போட்டுட்டு டைட் பண்ணிக்கோங்க. டைட் பண்ணிவிட்டு இதை இப்படி ஒன்றுக்குள்ளே ஒன்று விட்டு சொருகிடலாம். சரிங்களா? இப்போ போட்டுட்டோம். போட்ட இந்த ஒயரை நம்ம உள்ளார வந்து சொருக முடியாது, கொஞ்சம் கஷ்டமாக இருக்குங்கிறதுனால இதை நான் வந்து ஒன்றுக்குள்ளே ஒன்று விட்டு சொருகிறேன். ஷார்ப்பாக கட் பண்ணிவிட்டு இப்படி பிடிச்சிக்கோங்க. பிடிச்சிட்டு இதை இப்படி விடுறேன். இந்த பக்கம் இருக்குல்ல இந்த ஒயரு, இதையும் ஷார்ப்பாக கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணிட்டு பாருங்கள், இதுக்குள்ளே விடுறேன்.
இப்போது ஒன்றுக்குள்ளே ஒன்று விட்டுட்டோமா, இதே மாதிரி அப்படியே நீங்கள் ஃபுல்லாக சொருகிட்டு வந்துடுங்க. இப்போது ஒரு சைடு சொல்லி கொடுத்துருக்கேன்ல, இதே மாதிரி இந்த 4 சைடும் சொருகணும். சொருகி முடிச்சுட்டு பார்த்தீங்கன்னா இது பிஸ்தா கலர் ஒயர் மட்டும்தான் நமக்கு இருக்கும். சரியா, அதை வச்சு மேலே போட்டு வந்துடலாம். நம்ம இதை ஃபஸ்ட்டு 4ஐயும் சொருகிட்டு வந்துட்டு பார்க்கலாம். பாருங்கள், நான் ஃபுல்லாக போட்டு சொருகிட்டு வந்துட்டேன். இப்போது நமக்கு நம்ம ஃபஸ்ட்டு பிஸ்தா கலர் ரெடியில் எடுத்தோம்ல, அது மட்டும்தான் இருக்கும். சரிங்களா, இப்போ சொல்கிறேன். இது வரைக்குமே யாருக்குமே தெரியாத ஒரு ரகசியம், சீக்ரெட்டு. சரிங்களா, அதாவது என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இந்த ஒயரை கம்மியான அளவு எடுத்துட்டு நம்ம ஒரு 2 இப்போ இங்கே நான் போட்டிருக்கேன், இந்த இடத்துல போட்டிருக்கேன் 1 2. ஒருத்தர் சொல்லுவாங்க நீங்கள் 2க்குள்ளே சொருகுனா போதும் அப்படின்னு சொல்லுவாங்க. கண்டிப்பாக அது நம்ம போடுற எந்த கிராஃப்டாக இருந்தாலும் அதில் உங்களுக்கு ஃபினிஷிங் கிடைக்காது. சரிங்களா, நம்ம எக்ஸ்ட்ரா ஒயர் எடுத்து போனால் போகுது, வீணானாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு கிராஃப்ட்டும் பண்ணி முடிச்சுட்டு பாருங்கள். ரொம்பவே அந்த கிராஃப்ட் அழகாக இருக்கும். சரிங்களா, பொறுமையாக பண்ணணும். 2வது விஷயம், இப்போது நான் இதை ஏன் சொருகாமல் விட்டுருக்கேன் அப்படின்னா, இந்த ஐடியா தான். இது வரைக்கும் யாருமே உங்களுக்கு சொல்லி தந்திருக்க மாட்டாங்க. நான் பார்த்த வரைக்குமே யாருமே இது வரைக்கும் அந்த மாதிரி சொல்லி தந்தது இல்லை. எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போது இந்த இடத்துல நம்ம சொருகி முடிச்சுட்டு நம்ம உடனே கட் பண்ணிடுவோம். ஃபஸ்ட்டு நான் இதை நான் அப்புறமா கட் பண்ணிக்கிறேன்னு சொன்னேன்ல, அதை கட் பண்ணிடுவோம். கட் பண்ணி முடிச்சுட்டு நீங்கள் அடுத்தது நீங்கள் இந்த 2வது இடம் சொருகும்போது இந்த இடம் லூஸ் ஆகி இது வெளில வர்ற மாதிரி இருக்கும். சரிங்களா, இந்த ஒயர் வெளியில் வர்ற மாதிரி இருக்கும். அதனால் என்ன பண்ணணுன்னா, எப்பயுமே எந்த கிராஃப்ட் போட்டாலுமே, குதிரை, யானை எது போட்டாலுமே நீங்கள் என்ன பண்ணணுன்னா, ஃபஸ்ட்டு இந்த ஒயரை பூராமே ஃபஸ்ட்டே கட் பண்ணி விடக்கூடாது. அதாவது இப்படி உங்களுக்கு இது பெருசாக இருக்கிறது கஷ்டமாக இருக்குது அப்படின்னா இப்படி குட்டி குட்டியாக கட் பண்ணி விட்டுக்கோங்க. இப்படி குட்டி குட்டியாக கட் பண்ணி இப்படி விட்டுருங்க. விட்டு முடிச்சுட்டு இப்போ இந்த பக்கம் நம்ம இனிமேல் சொருக மாட்டோம். சரிங்களா, இந்த பக்கம் நம்ம இனிமேல் வரமாட்டோம். அடுத்தது நம்ம இதுக்கு போயிடுவோம், இந்த சைடு வந்துடுவோம். ஸோ அதனால் இந்த வேலை முடிஞ்சிச்சு அப்படின்னு இந்த இடத்த விட்டு நம்ம இந்த பக்கம் வந்துட்டோம் அப்படின்னா நம்ம அதுக்கப்புறமா தான் இதை கட் பண்ணணும். அப்படி கட் பண்ணுங்க. நீங்கள் பாருங்கள், இந்த மாதிரி கட் பண்ண இப்போ நான் சொல்கிற மாதிரி நீங்கள் கட் பண்ணிவிட்டு இதை போட்டு பாருங்கள். உங்களோட எல்லா பொருளுமே பார்க்குறக்கு அழகாகவும் இருக்கும், சூப்பராக இருக்கும். சரிங்களா, இது அவ்வளோதான், முடிஞ்சிச்சு. ஆக்சுவலாக இப்போது இதை மட்டும் நான் சொல்லிடுறேன். இப்போது நம்ம இதில் காசு போட்டுக்கலாம். சரிங்களா, இல்லைன்னா நீங்கள் இந்த கிராஸாக மீட் ஆகுது பார்த்தீங்களா, அதாவது 2 2ஆக போகும் பேரலாக. ஃபஸ்ட்டு நம்ம போட்டோம்ல அது மாதிரி 2 2ஆக பேரலாக போகும். பாருங்கள், இந்த இடத்துல இதை கிராஸாக நம்ம நாட் போடணும். அந்த முக்கிலேயே நாட் போடணும். போட்டுக்கோங்க. அந்த மாதிரி 4 நாட்டை போட்டுக்கலாம். அதுக்கு முன்னாடி இப்போது காசை நான் போடுறேன் உள்ளார. இப்போது ஒரு நிமிஷம், காசு பாருங்கள், நான் கொஞ்சம் பெரிய காயினாக எடுத்திருக்கேன். சரிங்களா, இந்த காயினை உள்ளே போட்டுக்கலாம். உள்ளே போட்டுருங்க. போட்டுட்டு இப்போது இந்த கிராஸாக மீட் ஆகிற எல்லா ஒயரையும் நம்ம நாட் போடுறோம். நல்லா டைட் பண்ணிட்டு போடுங்க. இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபஸ்ட்லேருந்து பாருங்கள். நான் பொறுமையாக தான் சொல்லி கொடுத்துருப்பேன் ஒவ்வொரு ஸ்டெப்புமே. பாருங்கள், இப்போ நம்ம போட்டுட்டோமா. இனி அடுத்தடுத்து நம்ம இப்படியே கிராஸாக மீட் பண்ணுற எல்லாத்துலேயுமே நாட்டு ஃபுல்லாக போட்டு வரணும். அவ்வளோதான், இதோடது முடிஞ்சு. நல்லா காசு பாருங்கள், நல்லா சவுண்டு கேட்குது. இப்போது இப்போது இந்த பக்கம் நம்ம வந்துட்டோமா. இனி இந்த பக்கம் நம்ம வரமாட்டோம். ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணலான்னா, இந்த ஒயரை பூராமே நல்லா இப்படி இழுத்துக்கோங்க. இழுத்து வச்சுட்டு
கீழே வச்சு பாருங்கள். இழுத்து பிடிச்சிட்டு இதை கட் பண்ணுங்கள். பார்த்து கட் பண்ணணும். பக்கத்தில் இருக்கிற இன்னொரு ஒயரையும் நம்ம கட் பண்ணிடக்கூடாது. அப்படியே இழுத்து பிடிச்சிட்டு கட் பண்ணணும். இதுதாங்க சீக்ரெட்டு. இந்த மாதிரி நீங்கள் ஒவ்வொன்றும் பண்ணி பாருங்கள். உண்மையிலேயே ரொம்ப அழகாக இருக்கும். சரியா? நிறைய பேர் வந்து நான் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் கிடைக்கும். இப்படியே வந்து கிராஸ் ஆகுது பூராமே நான் வளர்த்திட்டு வந்துடுறேன். சரிங்களா? கிராஸ் ஆகி முடிச்சுட்டு கடைசியில் நம்ம வந்து இந்த காலெல்லாம் நம்ம சொருகுவோம்ல, அதே மாடல் தான் இது. பாருங்கள், இந்த மாதிரி கிராஸ் ஆகிறதுல ஃபுல்லாக உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த லென்த்து வளர்த்திட்டு வந்துடுங்க. நானும் வளர்த்திட்டு வந்துட்டு காமிக்கிறேன். இதை ஃபுல்லாக கட் பண்ணிடலாம். பாருங்கள், இப்போது நான் வந்து போட்டு வந்துட்டேன். இது எந்த அளவுக்கு வளர்த்திட்டு வந்திருக்கேன்னு காமிக்கிறேன். இது ஃபஸ்ட்டு போட்ட நாட்டு. இந்த நாட்டிலேருந்து 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 நாட்டு வரைக்கும் நான் போட்டிருக்கேன். இப்போ இதுக்கப்புறம் நம்ம ஒன்றுக்குள்ளே ஒன்று விட்டு சொருகணும். அது வந்து நான் உங்களுக்கு காமிச்சிட்றேன் எப்படி சொருகிறது அப்படின்னு சொல்லிட்டு. ஒன்றும் இல்லை, இந்த ஒயரை எடுத்து இந்த பக்கத்தில் இருக்க நாட்டுக்குள்ளார இப்படி விடுங்க. இந்த ஒயரை ஆப்போசிட் இருக்க ஒயரை நம்ம இந்த மாதிரி விட்டுட்டு இப்படியே போகிற போக்கில் சொருகணும். டைட் பண்ணிக்கோங்க. டைட் பண்ணிவிட்டு இதை அப்படியே வந்து பாருங்கள், இப்படி உள்ளே விட்டு சொருகணும். உள்ளே விட்டு இது இப்படியே கொண்டு வந்துடணும். சரிங்களா? ஒன்றுக்குள்ளே ஒன்று விட்டு சொருகிறங்கிறது இதுதான். இப்படி சொருகும்போது தெரியாது. பாருங்கள், சொருகிட்டு இது சொருகி முடிச்சுட்டு பார்க்கலாம். பாருங்கள், நான் வந்து ஃபுல்லாக சொருகிட்டு வந்துட்டேன். நம்மளோட பேபி ரேட்டல் ரெடி ஆயிடுச்சு. ரொம்பவே அழகாக இருக்குது. இந்த ரேட்டல் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி உறவுகளே.